ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆசஸ் பேப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட் வச்சு தோசை ரெடி பண்ணலாம். பொதுவாகவே குழந்தைங்க வெஜிடபிள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அதே சமயம் கலர்ஃபுல் தோசைன்னு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் ஒரு கேரட், ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், 100 கிராம் கேபேஜ் எடுத்திருக்கேன். இப்போது பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி அதோட ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கேரட் துருவி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆப்பிளை துருவி எடுத்துடலாம். இப்போ ஆப்பிளோட வாட்டரை வடிகட்டி எடுத்துடலாம். சப்போஸ் நம்மளோட மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஆப்பிளோட தண்ணியை சேர்ந்து மிக்ஸ் ஆகி மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆப்பிளை வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க நாளும் ரெடி ஆகிடுச்சு. இதோட கேரட்டில் 2 கரண்டி மாவு, பீட்ரூட்டில் 2 கரண்டி, கேபேஜில் 2 கரண்டி, ஆப்பிளில் 1 கரண்டி மாவு. கேரட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கேபேஜை மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட ஆப்பிள் இப்போ 4 மிக்ஸ் பண்ணிட்டோம். இனி நம்ம தோசை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கீ விட்டுக்கோங்க. கீ இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. 1 கரண்டி மாவு விட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். நெக்ஸ்ட் சைடு வெந்துடுச்சு. இதோ நம்மளோட கேரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பீட்ரூட் தோசை விட்டுடலாம். பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பீட்ரூட் தோசை ரெட் கலரில், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் கலர்ஃபுல் தோசை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க நல்லா. இதோ நம்மளோட பீட்ரூட் தோசை ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இப்போது இதோ அடுத்த சைடும் குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேபேஜ் தோசை விட்டுடலாம். உங்களுக்கு ஆயில், கீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கீ எடுத்திருக்கேன், கிட்ஸுக்கு கொடுக்குறனால கீ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட கேபேஜ் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட ஆப்பிள் தோசை விட்டுடலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டிருக்கேன். நம்மளோட ஆப்பிள் தோசையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, சூப்பரான தோசை. நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாவில் நெக்ஸ்ட் நம்ம இட்லி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு இட்லி பேன் எடுத்துட்டு இப்போ நம்ம கேரட் ஊற்றிடலாம். பீட்ரூட், கேபேஜ் அண்ட் ஆப்பிள் இப்போ எல்லாம் ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குத்தி பாருங்கள், நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான இட்லி அண்ட் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.